உங்க மனச கொள்ளை கொள்ள போற இந்த அழகான காதல் கதையை கேட்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மக்களே, எப்பவும் போல நீங்க என்னுடைய கதைகளுக்கு கொடுக்கிற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க போடுற லைக்லயே இந்த கதை உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஓகே மக்களே, இந்த அத்தியாயமும் உங்களுக்கு பிடிச்சது போலவே இருக்கும். கதையை கேளுங்க, கேட்டுட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வெண்பனியே விலகாதே. அத்தியாயம் 6. என்ன மேடம், பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க போல. உங்க பஞ்ச் ஒவ்வொன்னும் ஃபயரா இருந்துச்சு. நைஸ் என்றான் அர்ஜுன். குத்துச்சண்டை போட்டி நடக்கும் அந்த வளாகத்தில் அமர்ந்திருந்த சென்பா எழுந்தவள், நான் உன்கிட்ட பாராட்டு பத்திரம் கேட்கல, உன் வேலைய மட்டும் நீ பாரு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்றவள் அவர்களின் பயிற்சியாளரிடம் போய், சார், நான் கிளம்புறேன், நீங்க பிரைஸ் அமௌண்ட வாங்கிட்டு வந்துடுங்க என்று சொல்ல, என்ன செம்பா, இன்னும் ஹாஃப் அன் அவர்ல பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க, வாங்கிட்டு அப்புறம் போலாம் என்று பயிற்சியாளர் சொல்லிவிட சென்பாவும் மறுத்து பேசவில்லை. உடைமாற்றும் அறைக்கு சென்று உடை மாற்றிவிட்டு வந்த சென்பா பரிசு கொடுக்கும் ஆடிட்டோரியத்தில் சென்று அமர்ந்திருக்க, அர்ஜுன் அவனுக்கு தெரிந்த அந்த கல்லூரி மாணவர்களோடு பேசிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த ஆடிட்டோரியத்திற்குள் நுழைந்த 4-5 மாணவர்கள், டேய், அங்க பாரு, அந்த குதிரை தான் இன்னைக்கு ரேஸ்ல ஜெயிச்ச குதிரை, விலை என்னன்னு கேட்டுட்டு வரலாமா என்றான் அந்த 5 மாணவர்களுள் ஒருவன். டேய் மச்சி, பாக்ஸிங் பிளேயர்டாவ, அடிச்சானா அசிங்கமா போயிடும் என்றான் மற்றொருவன். டேய் பாடா, அழகான பொண்ணு கையில அடி வாங்கினா தப்பில்ல என்றபடியே சென்பாவின் பக்கத்தில் அவர்கள் வந்தனர். சென்பா அன்று கருப்பு நிற டிசைனர் சுடிதார் அணிந்திருந்தாள். சென்பாவின் பக்கம் வந்த அந்த மாணவர்கள், ஏமா பொண்ணு, உன் பேரு தானே சென்பா, பாக்ஸிங்ல வெளுத்து வாங்குறியே என்று ஒருவன் சொல்ல, கைபேசியை பார்த்து கொண்டிருந்த சென்பா அவர்களை நிமிர்ந்து பார்த்தவள் எதுவுமே பேசவில்லை. பாக்ஸிங்ல உங்க பஞ்சிங் ஒவ்வொன்னையும் பார்த்து மறந்துட்டோம் மேடம், சூப்பருங்க என்றான் ஒருவன். ரொம்ப நன்றி என்றாள் சென்பா. அப்புறம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எந்த காலேஜ் என்று இன்னொருவன் கேட்க, கல்லூரியின் பெயரை சொன்னாள் சென்பா. ஓ, ஓகே ஓகே, அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்னும் சொல்லணும், கிட்ட வாங்கல என்று ஒருவன் சொல்ல, அவர்களின் நோக்கம் சென்பாவிற்கு புரிந்துவிட்டது. வாட் என்றாள் சென்பா முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டு. அட வாமா என்று சொன்ன ஒருவன் சென்பாவின் கையை பிடித்து இழுத்து, நீ விளையாடும் போது உன் பஞ்ச் மட்டும் இல்ல, உன் கழுத்துக்கு கீழே ஒரு மச்சை இருந்ததே, அதுவும் சூப்பரா இருந்துச்சு, நைஸ் என்று ஒருவன் சென்பாவின் பக்கத்தில் சென்று சொல்ல, மச்சான், நீ அத பாத்தியா? டேய், கொடுத்து வச்சோண்டா நீ, நாங்க பார்க்கவே இல்லடா, அப்பவே சொல்லி இருந்தா நாங்களும் பார்த்திருப்போம்ல என்று இன்னொருவன் சொல்ல, இந்த மாணவர்கள் இப்படி சொல்வதை கேட்டதும் சென்பாவிற்கு ஆத்திரமாக வந்தது. ச்சே, நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸா, பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்று விட்டாள். அர்ஜுன் இது எதையும் கவனிக்கவில்லை. அவன் நண்பர்களோடு நின்று பேசிக் கொண்டு இருந்தான். விழாவும் ஆரம்பமானது. அர்ஜுன் சென்பாவின் பயிற்சியாளர் அர்ஜுனிடம் வந்து, அர்ஜுன், சென்பா எங்க காணோம் என்று கேட்க, சார், இங்கதான் இருந்தா என்று ஆடிட்டோரியத்தை சுற்றி கண்களை சுழல விட்டான் அர்ஜுன். அங்கு சென்பாவை காணாதவன், சார், நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சென்பாவை கல்லூரி எங்கும் தேடினான் அர்ஜுன். சென்பா எங்குமில்லை. கடைசியாக குத்து சண்டை போட்டி நடக்கும் இடத்திற்கு சென்று பார்த்தான் அர்ஜுன். அங்குதான் சென்பா இருந்தாள். அழுது கொண்டே மாலதியிடம் பேசிக் கொண்டிருந்தாள் கைபேசியில் சென்பா. அர்ஜுனை பார்த்ததும், நான் அப்புறம் பேசுறேன் மாலதி என்று கண்களை துடைத்துக் கொண்டு எழுந்தாள் சென்பா. அழுதிருக்கிறாள் அவள் என்று அர்ஜுனுக்கு தெரிந்தது. இப்ப போய் ஏன் அழுறன்னு கேட்டா நிச்சயமா எதுவுமே சொல்ல மாட்டான், தேவையில்லாம கண்டமேனிக்கு திட்டுவா.
அப்புறமா என்னன்னு விசாரிச்சுக்கலாம் என்று நினைத்த அர்ஜுன் செண்பாவை பார்த்து, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார் வர சொன்னாரு. வா என்று சொல்ல செண்பா எதுவும் பேசாமல் ஆடிட்டோரியத்திற்கு சென்று விட்டாள். அர்ஜுன் சந்துருவுக்கு போன் செய்தான். தன் கிராமத்தில் இருந்த சந்துரு அர்ஜுனின் எண்ணை தன் கைபேசியில் பார்த்துவிட்டு அவனின் அழைப்பை அட்டன் செய்தவன், ஹலோ மச்சான், என்னடா பிரைஸ் மணி எல்லாம் வாங்கியாச்சா? ஊருக்கு வர டிக்கெட் எல்லாம் நான் போட்டுட்டேன்டா. நாளைக்கு காலையில ஊட்டியில இருப்பேன்டா. பிக்கப் பண்ணா பஸ் ஸ்டாண்ட் வந்துடு என்று சொல்ல, சரிடா வரேன். இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீ மாலதிக்கு போன் பண்ணி மது ஏன் அழுதான்னு கேட்டு சொல்லு என்று அர்ஜுன் சொல்ல, என்னடாச்சு, ஏன் மது அழுதா என்று சந்துரு அர்ஜுனிடம் கேட்க, அது தெரியாம தாண்டா மாலதி கிட்ட உன்னை கேட்க சொல்றேன் என்றான் அர்ஜுன். அங்க பக்கத்துல இருக்க உனக்கே தெரியல, அவளுக்கு எப்படிடா தெரியும் என்றான் சந்துரு. நான் அவளை பார்க்கும்போது அழுதுகிட்டே மாலதி கிட்டதான் அவ போன் பேசிட்டு இருந்தா. நிச்சயமா செண்பா ஏன் அழுதான்னு மாலதிக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்டுட்டு சொல்லுடா என்றான் அர்ஜுன். மச்சி என்று இழுத்தான் சந்துரு. என்னடா என்றான் அர்ஜுன். மாலதி நம்பர் என்கிட்ட இல்லடா என்றான் சந்துரு. என்னடா சொல்ற? மாமன் பொண்ணுங்கிற, லவ் பண்றேங்கிற, அவன் நம்பர் இல்லன்ற என்றான் அர்ஜுன் ஆச்சரியமாக. மாலதி அப்ப என் கூட மாலதிய பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்காண்டா. அவ அப்பம் பேச்ச மீறாதவ, அதனால என்கிட்ட அவ போன்ல எல்லாம் பேச மாட்டான். அது மட்டும் இல்லாம அவன் நம்பரை நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு 2 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க அப்பா அவன் நம்பரை மாத்திடுவான்டா. அவளுக்கு என பிடிக்கும் தான்டா, ஆனாலும் என் கூட பேசவே மாட்டான் என்று சந்திர சொல்ல, டேய் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மாலதிய தேடி போய் அவகிட்ட விஷயத்த கேளு. கேட்டுட்டு எனக்கு இன்னும் 10 நிமிஷத்துல சொல்ற. 2 பேரும் ஒரே கிராமத்துல தானே இருக்கீங்க என்றான் அர்ஜுன். சரி மச்சி, சொல்றேன் என்று மாலதியின் வீட்டை நோக்கி சந்துரு செல்ல, மாலதி அவளது எக்ஸலில் அவன் எதிரே வந்து கொண்டிருந்தாள். சந்துருவும் அவனுடைய 2 வீலரில் தான் சென்று கொண்டிருந்தான். மாலதியை எதிரே பார்த்ததும் யூட்டன் போட்டு மாலதியின் ஸ்கூட்டி முன்னே வண்டியை நிறுத்திவிட்டு மாலதியின் பக்கம் வந்த சந்துரு, ஹாய் மாலதி என்றான். சொல்லு, எதுக்கு இப்போ வண்டியை குறுக்க நிறுத்தின? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்றாள் மாலதி. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. எங்க மேடம் அவசரமா போயிட்டு இருக்கீங்க என்றான் சந்துரு. இது கேட்கதான் வழி மறிச்சியா என்றாள் மாலதி. இல்ல இல்ல, சின்பா பாக்ஸிங் போன இடத்துல அழுதாலாம். அதான் ஏன் அழுதான்னு உன்கிட்ட அர்ஜுன் கேட்க சொன்னான் என்று சந்திர சொல்ல, அத தெரிஞ்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ண போறானா என்று மாலதி கேட்க, என்னவோ பண்றான் நீ சொல்லு என்றான் சந்துரு. செம்பா கிட்ட சில பொறுக்கி ராஸ்கல்ஸ் கழுத்துக்கு கீழே மச்சத்தை பார்த்தேன், அத பார்த்தேன், இத பார்த்தேன்னு அசிங்கமா பேசியிருக்கானுங்க. போதுமா, போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு, அவ என்ன பண்றான்னு பாப்போம் என்று சொல்லிவிட்டு மாலதி அங்கிருந்து கிளம்பிவிட, சந்திரவுக்கு மாலதி சொன்னதை கேட்டதும் கோபத்தில் கண்கள் சிவந்தது. உடனே அர்ஜுனுக்கு அழைத்து விஷயத்தை கூறினான். சந்துரு சொன்னதை கேட்டதும் அர்ஜுனுக்கு ஆத்திரமாய் வந்தது. கழுத்து நரம்புகள் புடைத்தது. செண்பாவின் பக்கத்தில் தானே அர்ஜுன் இருந்தான். ஒரு வார்த்தை செண்பா தன்னிடம் சொல்லி இருக்கலாமே என்று யோசித்தவன் கோப பார்வையை அவளின் மேல் வீசினான். செண்பா அவன் பக்கத்தில் தான் அமர்ந்திருந்தாள், ஒரு இருக்கை தள்ளி. மச்சான், அவனுங்கள சும்மா விட்டுறாத. என்ன தைரியம் இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட இப்படி எல்லாம் பேசியிருப்பானுங்க என்று சந்துரு சொல்ல, நீ வைடா, நான் பாத்துக்கிறேன் என்று நண்பனின் அழைப்பை துண்டித்த அர்ஜுன், செண்பாவை கிண்டல் பண்ண அந்த கேடு கட்டவனுக்கு எங்க இருக்கானுங்கன்னு தெரியலையே என்று ஆடிட்டோரியத்தில் இருந்தவர்களை பார்த்தவன் கண்ணுக்கு பணக்கார வீட்டு வாரிசுகள் போல சில மாணவர்கள் வாட்ட சாட்டமாய் ஒரு நால்வர் தெரிய, இவனுகளா இருப்பானுகளோ என்று யோசித்தவன் அவர்களையே பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க, பாக்ஸிங் போட்டியில் ஜெயித்ததற்காக பரிசு வாங்க செண்பாவின் பெயர் அழைக்கப்படவே செண்பாவும் எழுந்து மேடைக்கு சென்றாள்.
சென்பா எழுந்து அந்த ஆண்களை கடந்து செல்கையில் சென்பா அவர்களை முறைத்து கொண்டே கடந்து சென்றதையும் அந்த ஆண்கள் அவளை பார்த்த பார்வையிலேயும் தெரிந்து கொண்டான் அர்ஜுன். சென்பாவை கீழ்த்தரமாக பேசி கிண்டல் செய்த நால்வரும் இவர்கள்தான் என்று. சென்பாவை தொடர்ந்து அர்ஜுனுக்கும் பரிசு வழங்க அடுத்த 30 நிமிடங்களில் விழாவும் முடிந்துவிட சென்பா, அர்ஜுன் அவர்களின் பயிற்சியாளர் மூவரும் கேன்டீனில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க அங்கு அந்த 4 மாணவர்களும் வர அவர்களை பார்த்ததும் சென்பாவின் முகம் மாறியது. அதை கவனித்த அர்ஜுன் அங்கிருந்த கழிப்பறைக்குள் 4 மாணவர்களும் சென்றதை பார்த்துவிட்டு அர்ஜுனும் எழுந்தவன் அவர்களின் பயிற்சியாளரிடம், இதோ வந்தார சார் என்று சொல்லிவிட்டு தன் முழுக்கை சட்டையை முட்டி வரை மடித்துக் கொண்டே கழிப்பறைக்குள் சென்றவன் அந்த 4 பேரையும் எவ்வளவு வெளுக்க முடியுமோ அவ்வளவு வெளுத்தான். கழிப்பறைக்குள் டம் டும் என்ற சத்தம் கேட்க அங்கு கேன்டீனில் இருந்த அனைவரின் கவனமும் கழிப்பறை பக்கம் திரும்பியது. அடுத்த 10 நிமிடத்தில் கையில் அவனது கடிகாரத்தை கட்டியவாறே அர்ஜுன் வெளியில் வர அவன் பின்னே முகமெல்லாம் கன்றி போய் சட்டை கிழிந்து தலையெல்லாம் களைந்து அந்த 4 மாணவர்களும் வெளியில் வர அர்ஜுனையும் அவர்களையும் பார்த்த சென்பாவிற்கு புரிந்துவிட்டது. அந்த மாணவர்களின் நிலைமையை பார்த்த மற்ற மாணவர்கள், என்னடாச்சு என்று கேட்க சென்பாவை பார்த்தபடியே அந்த மாணவர்கள், பாத்ரூம்ல வழுக்கி வழுக்கி விழுந்துட்டோண்டா என்றார்கள். அதன் பிறகு அர்ஜுனையும் சென்பாவையும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் விட்டுவிட்டு அவர்களின் பயிற்சியாளர் தன் காரில் கிளம்பிவிட்டார். ரயில் நிலையத்தில் ஒரு கான்கிரீட் பெஞ்சில் ஒரு ஓரத்தில் சென்பாவும் மறு ஓரத்தில் அர்ஜுனும் அமர்ந்து இருந்தார்கள். சென்பா உலகமே இருண்டு விட்டதாய் முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். இப்ப என்ன ஆச்சுன்னு இவ இப்படி உட்கார்ந்திருக்கா என்று நினைத்த அர்ஜுன், சென்பா என்று அழைத்தான். சென்பாவிடம் பதில் இல்லை. சென்பா உன்னதான் என்றான் அர்ஜுன் சற்று உரக்க. என்ன வேணும் உனக்கு என்று கடிந்தாள் சென்பா அவன் புறம் திரும்பி. இப்போ எதுக்குடி இப்படி உட்கார்ந்திருக்க என்று அர்ஜுன் கேட்க, நான் எப்படி உட்கார்ந்திருந்தா உனக்கு என்ன என்று சென்பா சொல்ல, எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு வளர இவகிட்ட என்ன பேசி எப்படி சமாதானப்படுத்துறது என்று நினைத்த அர்ஜுன், ஆடிட்டோரியத்துல என்ன நடந்ததுன்னெல்லாம் நான் கேட்க மாட்டேன். என்ன நடந்திருந்தாலும் நீ அழுதிருக்க கூடாது. நீ ஒரு பாக்ஸிங் சாம்பியன். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழலாமா என்று அர்ஜுன் கேட்க, நான் அழுதா என்ன செத்தா என்ன உனக்கு என்ன? அந்த 4 பசங்களையும் அடிச்சிட்டதால நீ ஒண்ணு பெரிய யோக்கியனெல்லாம் இல்ல. அவனுங்களை விட கேவலமான ஜென்மனி. இங்க உன்கிட்ட உட்கார்ந்ததே தப்பு என்று எழுந்து போனவளின் கையை பிடித்த அர்ஜுன், நெல்லடி என்று சொன்னவன் எழுந்து அவள் முன்னே நின்றான். உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு எப்ப பாரு என்ன கொலைக்காரன ரேபிஸ்ட பாக்குற மாதிரி பாக்குற? மனசார கூட நான் ஒருத்தனுக்கும் துரோகம் நினைச்சதில்லடி என்று அர்ஜுன் கூற, இப்படி உன்னால இப்படி பச்சையா பொய் பேச முடியுது? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என் முன்னாடி நிக்காது, போயிடு என்று நகர போன சென்பாவை இழுத்து பிடித்தவன், இப்போ எனக்கு நீ சொல்லியே ஆகணும். நீ இவ்ளோ என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு நீ சொல்லியே ஆகணும், சொல்லு என்று சிவந்த விழிகளோடு சென்பாவை பார்த்து அர்ஜுன் கேட்க, கைய விட்றா, கைய விட்றா என்று சென்பாவும் கோபமாய் கண்களை உருட்டி சொல்ல, ஒரு மனுஷன் தப்பு பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கண்டி. இப்போ நீ நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்ற என்று சென்பாவிடம் அர்ஜுன் சொல்ல, அவர்கள் இருவரையும் தான் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். அர்ஜுன், கையை விடு, எல்லாரும் பாக்குறாங்க என்றாள் சென்பா. விட முடியாதுடி, நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லு என்று அர்ஜுன் அவளை விடாமல் பிடித்திருக்க, மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி செல்லும் ரயிலும் வந்துவிட, இப்ப விட போறியா இல்லையா
என்று செண்பா கேட்க, கேட்டதுக்கு பதில் சொல்லு, விடுறேன் என்றான் விடாப்பிடியாக அர்ஜுன். அடுத்த கணம் ஓங்கி அர்ஜுனை அறைந்திருந்தாள் செண்பா. நல்லவ மாதிரி நடிக்காத, உனக்கு அது செட் ஆகல என்று சொல்லிவிட்டு செண்பா ரயிலில் ஏறிக்கொண்டாள். தன்னை அறைந்தவளை மாறி அறைவது ஒன்றும் அர்ஜுனுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே மனதளவில் சோர்ந்து போயிருப்பவளை மேலும் காயப்படுத்த அர்ஜுன் விரும்பவில்லை. கண்களை மூடி கோபத்தை கட்டுப்படுத்தியவன் ரயிலில் ஏறினான். மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி செல்லும் ரயில் மற்ற ரயில்களை விடவும் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும். ஒரு பெட்டியில் 4 பேர் அமரக்கூடிய இருக்கைகள் 2 எதிரெதிராக 2 இருக்கும். அவ்வளவுதான் ஒரு பெட்டி. மொத்தமே 8 பேர் தான் ஒரு பெட்டியில் அமர முடியும். அர்ஜுனும் செண்பாவும் எதிரெதிராய் ஒரு பெட்டியில் அமர்ந்திருக்க, அதே பெட்டியில் இன்னும் 6 ஏறினர். செண்பாவிற்கும் அர்ஜுனுக்கும் பக்கத்து பக்கத்து இருக்கைதான் ஒதுக்கப்பட்டிருக்க, அர்ஜுன் அருகில் செண்பா அமர வேண்டியதாயிற்று. செண்பாவின் பக்கத்தில் இருந்த 2 பேரும் கொஞ்சம் உடல் பெருத்த பெண்கள். வேறு வழியே இல்லை. செண்பா அர்ஜுனை இடித்துக் கொண்டு உட்கார வேண்டிய நிலை. அர்ஜுனோ காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு பாடல்களை முணுமுணுத்தவாறே அமைதியாக அமர்ந்திருக்க, அவன் எதிரே அமர்ந்திருந்த பெரியவர், இந்த தம்பி பொம்பளை பிள்ளைகிட்ட அடி வாங்கிட்டு எப்படி ஜாலியா உட்கார்ந்து இருக்குது பாரு என்று தன் மனைவியிடம் சொல்லிக் கொண்டிருக்க, அந்த பெரியவர் சொன்னது அர்ஜுன் காதலும் விழுந்தது, செண்பாவின் காதலும் விழுந்தது. அர்ஜுன் ஹெட்போனை கழட்டி கையில் வைத்தவன் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து அமர்ந்து, தாத்தா, நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கினது உண்டா என்று கேட்க, என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? பொண்டாட்டி கிட்ட அடி வாங்காத புருஷன் உண்டா? அதெல்லாம் நல்லா வாங்கி இருக்கேன் என்று மீசையை முறுக்கிக் கொண்டே அந்த தாத்தா சொல்ல, பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கின பிறகு வருத்தப்பட்டு இருக்கீங்களா என்ன என்று அர்ஜுன் கேட்க, என்ன தம்பி, பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கினதும் வருத்தப்பட்டு உட்கார்றதுக்கெல்லாம் எங்க தம்பி நேரம்? பொண்டாட்டிய எப்படி சமாதானப்படுத்தி சரி கட்டணுங்கிற வேலையில இறங்கிடுவேன் என்று அந்த பெரியவர் சொல்ல, நானும் அடி வாங்கினது என் பொண்டாட்டி கிட்டதான். அதனால வருத்தப்பட்டுட்டு இருந்தா எப்படி அவளை சமாதானப்படுத்துறது? அதான் பாட்டு கேட்டுட்டே அவளை எப்படி சரி கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என்று செண்பாவை கண்ணால் காட்டி அர்ஜுன் சொல்ல, அட, இந்த பொண்ணு உங்க பொண்டாட்டியா? அந்த புள்ளைய சமாதானப்படுத்த நான் ஒரு ஐடியா கொடுக்கறேன், கேளுங்க. ரயில விட்டு இறங்குனதும் 1/2 கிலோ அல்வாவும் 2 முழம் மல்லிப்பூவும் வாங்கிட்டு போங்க. அப்புறம் பாருங்க, உங்க 2 பேர்த்துக்கும் சங்கடமும் சண்டையும் வந்த தடமே தெரியாது என்று அந்த பெரியவர் சொல்ல, வெண்பாவை ஒரு கணம் பார்த்த அர்ஜுன், மல்லிப்பூ அல்வா, நல்லது, வாங்கிடுறேன் பெரியவரே, ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு மீண்டும் காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு பாடல் கேட்க ஆரம்பித்தான் அர்ஜுன். செண்பாவோ ஆகரனின் கவிதை புத்தகத்தை கையில் வைத்து மென்புன்னகையோடு ரசித்து வாசித்துக் கொண்டிருந்தாள். செண்பாவை பார்த்த அர்ஜுன், இந்த ஆகரண பிடிச்ச அளவுக்கு அர்ஜுன பிடிக்கலையே இவளுக்கு என்று நினைத்து தன்னை தானே நொந்து கொண்டான். ரயில் நகர ஆரம்பித்த 10 நிமிடத்தில் செண்பாவிற்கு உருக்கம் வரவே தன்னை அறியாமலேயே அர்ஜுன் தோள் மேல் சாய்ந்து கொண்டாள். தன் மீது சாய்ந்தவளை பார்த்த அர்ஜுன், இப்போ ஜாலியா என் மேல படுத்து தூங்குவா, முழிச்சதும் பத்திரகாளி மாதிரி கத்துவா என்று தனக்குள்ளே நினைத்து கொண்ட அர்ஜுன் அவள் சாய்ந்து தூங்குவதற்கு வாகாக தோளை தளர்த்தி அமர்ந்து கொண்டான். கொஞ்ச நேரத்தில் அவனும் ஒருங்கிவிட, அவர்கள் இருவரையும் பார்த்த அந்த பெரியவரின் மனைவியோ, புள்ள பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க, கழுத்துல தாலியெல்லாம் போட்டிருக்கா, ஆனா நெத்தியில பொட்டும் குங்குமமும் இல்லையே என்று யோசித்த மூதாட்டி தன் கைப்பையில் இருந்து ஸ்டிக்கர் பொட்டை எடுத்து செண்பாவின் நெற்றியில் வைத்தவள் குங்குமத்தை எடுத்து செண்பாவின் நெற்றி வகுட்டில் வைத்து விட்டார் அந்த மூதாட்டி. இப்ப பாருங்க, இந்த புள்ள எவ்வளோ அழகா மங்களகரமா இருக்கான்னு, 2 பேரும் நல்ல ஜோடி இல்ல என்று அந்த மூதாட்டி பெரியவரிடம் சொல்ல, ஆமா ஆமா, நல்ல ஜோடிதான் என்றார் அந்த பெரியவர்.
மேட்டுப்பாளையத்திற்கும் ஊட்டிக்கும் இடையில் ஒரு நிறுத்தம் இருக்கும். அங்கு ஊட்டி ரயில் 20 நிமிடங்கள் நிற்கும். ரயில் நின்றதும் அந்த பெட்டியில் இருந்த அனைவரும் இறங்க, அந்த பெரியவரும் இறங்கி அர்ஜுனுக்கும் சென்பாவிற்கும் தேநீர் வாங்கி வந்து அர்ஜுனை எழுப்பினார். தம்பி, தம்பி என்று அந்த பெரியவர் எழுப்ப, அவர் எழுப்பியதில் சென்பாவும் சேர்ந்து எழுந்து கொண்டாள். அர்ஜுனின் கையை பிடித்து தோள் மேல் சாய்ந்து படுத்து கிடந்தவள், புயும் புயும் இவ மேலையா சாஞ்சு படுத்தோம் என்று தன்னைத்தானே திட்டிக்கொண்டே நகர்ந்து அமர்ந்தாள். இவ்ளோ நேரம் சுகமா தூங்கிட்டு இப்போ நகர்ந்து உட்காரலாம் என்று சென்பாவை முறைத்து கொண்டிருந்தான் அர்ஜுன். தம்பி, இந்த டீய குடிங்க, அப்படியே உங்க பொஞ்சாதிக்கும் கொடுங்க என்று தேநீரை அர்ஜுன் கையில் பெரியவர் கொடுக்க, தேங்க்ஸ் தாத்தா என்று பெரியவரின் கையில் இருந்த தேநீரை வாங்கி சென்பாவிடம் நீட்டிய அர்ஜுன் அப்பொழுதுதான் கவனித்தான் சென்பா நெற்றி வகுட்டில் இருக்கும் குங்குமத்தை. இதெப்படி இவ நெத்தியில வந்துச்சு? இத யார் பார்த்த வேலைன்னு தெரியலையே. ட்ரெயின் ஏறுற வரைக்கும் இவன் நெத்தியில குங்குமம் எல்லாம் இல்லையே, இப்போ எப்படி என்று அதிர்ந்து பார்த்த அர்ஜுனை பார்த்த சென்பா, இவன் எதுக்கு இப்படி நம்மள பாக்குறான் என்றபடியே அவன் கையில் இருந்த தேநீரை வாங்கி கொண்டாள். தேநீரை எதிரே இருந்த சீட்டில் வைத்தவள் அர்ஜுனை பார்த்தாள். சென்பா தன்னை பார்ப்பதை பார்த்த அர்ஜுன், என்ன என்று கேட்க, ரொம்ப குளிருது என்றாள் சென்பா. அதுக்கு என்றான் அர்ஜுன். உன்னோட ஜர்க்கின கழட்டி கொடு என்று சென்பா கேட்க, அவளை முறைத்து கொண்டே அவனது ஜர்க்கினை கழட்டி சென்பா கையில் கொடுத்தான் அர்ஜுன். சென்பாவும் அர்ஜுனின் ஜர்க்கினை அணிந்து கொண்டாள். தூறிக்கொண்டிருக்கும் மழையை ரசித்தவாறே தேநீரை பருகிக் கொண்டிருந்தாள் சென்பா. அர்ஜுனிடம் அவள் எவ்வளவு உரிமை எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்கிறாள். ஆனால் அவனிடம் வெறுப்பை மட்டுமே காட்டுகிறாள். அவள் அமர்ந்த இடத்தில் ஆகரனின் கவிதை புத்தகம் இருக்க அதை கையில் எடுத்தான் அர்ஜுன். அர்ஜுனின் கையில் ஆகரனின் புத்தகத்தை பார்த்த சென்பா இதமாய் சென்று அவன் கையில் இருந்து அந்த புத்தகத்தை வாங்கியவள், இந்த புத்தகத்தை நீ எதுக்கு எடுக்கிற? கவிதைன்னா உனக்கு முதல்ல என்னன்னு தெரியுமா? அதை எப்படி வாசிக்கணும், எப்படி ரசிக்கணும்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது உனக்கு. முதல்ல இப்படியெல்லாம் அடுத்தவங்களோட பெர்மிஷன்ல இல்லாம புத்தகத்தை எல்லாம் எடுக்கிற பழக்கத்தை முதல்ல விடு என்று சொன்னவள் அந்த புத்தகத்தை தன்னுடைய கைப்பைக்குள் வைத்துக் கொண்டாள். பெரிய கவிதை புத்தகம், நாங்க பார்க்காத கவிதை புத்தகம் என்று சென்பா காதுபடவே முணுமுணுத்தான் அர்ஜுன். அதன் பிறகு ஒரு 30 நிமிட பயணம். ஊட்டி வந்துவிட சென்பாவும் அர்ஜுனும் ரயிலில் இருந்து இறங்க, அந்த பெரியவரும் மூதாட்டியும் கூட இறங்கியவர்கள் தங்களின் முன்னே சென்ற சென்பாவையும் அர்ஜுனையும் அழைத்தனர். தம்பி அர்ஜுன், கொஞ்சம் நில்லுப்பா என்ற பெரியவரின் குரல் கேட்டு அர்ஜுன் நின்றான். சென்பாவும் நின்றாள். அம்மாடி, இங்க வா என்று அந்த மூதாட்டி அழைக்க, சொல்லுங்க பாட்டி என்றபடியே சென்பா அந்த மூதாட்டியின் பக்கம் போக, அந்த வயதான பெண்மணியோ தன்னுடைய பையிலிருந்து மல்லிகை பூவை எடுத்தவள் அதை அர்ஜுன் கையில் கொடுத்து, இதவும் மனைவி தலையில வச்சு விடுப்பா என்று சொல்ல, அர்ஜுன் திருவென முழித்தான். என்னப்பா முழிக்கிற, வெய் என்றார் அந்த முதியவர். அது அது அவளே வச்சுக்கிடட்டும் தாத்தா என்றான் அர்ஜுன். இங்க பாரு தம்பி, புருஷன் பொண்டாட்டி தலையில பூவை வச்சு விடும்போது பொண்டாட்டிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இந்த ஒரு முளை மல்லிகை பூவை நீ அவ தலையில வச்சு விடும்போது மொத்த அன்பும் அவளுக்கு தெரியும்பா, வச்சு விடுப்பா என்று அந்த பெரியவர் சொல்ல, ஐயோ இந்த தாத்தா தேவையில்லாம என்ன வம்புல மாட்டி விடுறாரு, இப்ப என்ன பண்றது என்று தயங்கியபடியே நின்றிருந்தான் அர்ஜுன். அட, பொண்டாட்டி தலையில வைக்கிறதுக்கு உனக்கு என்னப்பா தயக்கம், பூவை வெய் என்று அந்த மூதாட்டியும் சொல்ல, இன்னைக்கு இவ தலையில பூவை வைக்காம நம்மள விட மாட்டாங்க போலயே. சரி, ஆகுறது ஆகட்டும்,
பூவை வச்சு விடுவோம் என்று செண்பாவின் தலையில் பூவை வைத்தான் அர்ஜுன். இப்போதான் அம்சமா அழகா இருக்க பேத்தி நீ. இனி எப்பவும் கல்யாணம் ஆனதுக்கு அடையாளமா இப்படி நெத்தி வகுட்டுல பொட்டும் தலை நிறைய பூவும் வச்சுக்கணும் சரியா என்று மூதாட்டி சொல்ல, என்ன நெற்றி வகுட்டுல குங்குமமா என்று நினைத்த செண்பா தன் நெற்றி வகுட்டை தொட்டு விரலை பார்த்தாள். அந்த விரலில் குங்குமம் ஒட்டி இருந்தது. அதை பார்த்த செண்பா அர்ஜுனை முறைத்தாள். எதுக்கு எடுத்தாலும் என்னைய முறைக்கிறா, நான் வைக்கலம்மா என்றான் அர்ஜுன். சரிம்மா, நாங்க கிளம்புறோம். இன்னும் 2 நாள் ஊட்டில தான் இருப்போம் என்று அந்த மூதாட்டி சொல்ல, 80 வயசுல தேனிலவு கொண்டாட வந்திருக்கோம் ஊட்டிக்கு என்று தன் பொக்கை வாயை காட்டி சிரித்தபடி சொல்ல, சும்மா இருயா என்று வெக்கத்தோடு தன் கணவனை அதட்டினார் மூதாட்டி. இனி என்னவெல்லாம் நடக்கும் இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மக்களே. பை பை, see you.